கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள். எந்த நாளிலும் உங்கள் யாவரோடும் தேவனுடைய கிருபையும் சமாதானமும் தங்கியிருப்பதாக. அன்பானவர்களே, இந்த நாளிற்குரிய ஆறுதலின் வார்த்தையை நம்ம கேட்கலாமா? மத்தேயு சுவிசேஷ புத்தகம் அதன் 23ஆம் அதிகாரம் அதன் 5ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். தங்கள் கிரியைகளை எல்லாம் மனுஷர் காண வேண்டும் என்று செய்கிறார்கள். தங்கள் காப்பு நாடாக்களை அகலமாக்கி தங்கள் வஸ்திரங்களின் தொங்கல்களை பெரிதாக்கி. அன்பானவர்களே, இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாரை குறித்து பேசுகிறார் என்று சொன்னால், வேத பாரகரை குறித்து பேசுகிறார். இங்கே வார்த்தை இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, தங்கள் கிரியைகளை எல்லாம் மனுஷர் காண வேண்டும் என்று செய்கிறார்கள். இன்றைக்கும் நம்முடைய திருச்சபைகளிலே நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா மற்றவங்க பார்க்கறதுக்காக, மற்றவங்களுடைய எண்ணங்களுக்காக நல்ல உணவு உடுத்தணும், அவங்க பார்க்குறாங்க அப்படின்றதுக்காக ஜெபிப்பதிலும் இன்னும் ஒவ்வொரு காரியங்களை செய்வதிலும் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம பார்க்குறோம். ஒரு குடும்பத்தில் இப்படியாக ஒரு ஐயா எப்பொழுதுமே ஒயிட் அண்ட் ஒயிட் தான் போடுவார். எப்பொழுதுமே ஒரு பைபிளோடு தான் சுற்றுவார். அப்படிப்பட்ட ஐயா அவங்க மனைவி ஒரு நாள் அவரிடத்துல கேட்டாங்க, இங்கப்பா, எப்போ பார்த்தாலும் நீ ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுன்னு பைபிளும் கைமா சுற்றிட்டு இருக்கிற, நீ பண்ணுற விஷயம்லாம் எனக்கு தெரியும், நீ மற்றவங்க பார்க்குறாங்கன்றதுக்காக நீ ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுட்டு இருக்கிற, உன்னை பரிசுத்தவான்னு சொல்லி நீ காமிச்சிட்டு இருக்கிற, அதனால் இதெல்லாம் சரி கிடையாது. உன்னுடைய விட முடியாத அந்த கெட்ட பழக்கங்களை நீ முதல்ல விடணும், புகை பிடிக்கிறத நீ விடணும், அதே போல் உன்னுடைய மொபைல் ஃபோனில் இருக்கிறதான ஒவ்வொரு விஷயத்தையும் நான் பார்க்குறேன், நீ கேமுக்கு அடிமை தனத்தில் இருக்கிற, இப்படியெல்லாம் அவங்க வரிசைப்படுத்திட்டே இருந்து நீ எல்லாம் பரிசுத்தவானா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. உடனே அந்த ஐயா சொன்னார், நான் என்னைக்காவது நான் என்னை பரிசுத்தவான்னு சொல்லியிருக்கிறேன்னா, நீயாவே என்னை பரிசுத்தவான்னு சொல்லி நீ நினச்சிட்ட அப்படின்னு சொன்னால் நான் அதுக்கு எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அந்த ஆர்கியூமெண்ட்டை முடிச்சிட்டாங்க. அன்பானவர்களே, நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். என்ன அப்படின்னு சொன்னால், நான் பரிசுத்தவான் சொல்கிறதுனால நான் பரிசுத்தவான் கிடையாது. ஆனால் மறைமுகமாக நான் பரிசுத்தவானுக்குரிய ஒவ்வொரு காரியங்களையும் என்னுடைய ஆக்டிவிட்டீஸில் நான் அதை செய்வித்து நான் காண்பிப்பேன் அப்படின்னு சொன்னால், மற்றவங்க என்ன நம்பணும், என்னை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, நான் நல்லவள் என்று சொல்லி என்னை பார்க்க வேண்டும் என்று சொல்லி நான் எதை செய்தாலும் மௌனமாக நான் என்னுடைய பாடி லாங்குவேஜில் நான் பொய்ய பேசுகிறேன்னு சொல்லி அர்த்தம். பிரைஸ் தி லார்ட். அன்பானவர்களே, நான் வாயை திறந்து பொய்ய பேசலை, ஆனால் என்னுடைய குணங்களும் என்னுடைய செயல்பாடுகளும் மௌனமாக எதை வெளிப்படுத்துகிறது என்று சொன்னால், என்னுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் பொய்யை வெளிப்படுத்துகிறது. என்னுடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் சின்ன சின்ன காரியங்களை நான் செய்கிறேன், ஆனால் என்னுடைய சுபாவங்கள் அதில் நான் பொய்யை நான் காண்பிக்கிறேன். மற்றவங்க என்னை பார்க்கும்போது, இல்லை அந்த ஐயா ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுருக்கிறாரு, அவர் கரெக்டாக இருப்பார், ஜெபம் பண்ணும்போது கூட ரொம்ப நல்லா ஜெபம் பண்ணுறாரு, அதனால் கரெக்டாக இருப்பார் அப்படின்னு சொல்லி பிறர் புரிந்து கொள்வதற்கு ஏதுவா போல நம்ம ஒவ்வொரு காரியங்களையும் செய்யணும். இன்னைக்கும் திருச்சபையில் நான் சொல்லட்டும், நிறைய திருவிருந்து ஆராதனை எடுக்கிறோம், நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் செய்கிறோம், ஆனால் தேவன் வெறுக்கிற காரியத்தை நம்ம வெறுக்கிறோமா அப்படின்னு கர்த்தர் பார்க்கிறார். அதை நம்ம விட்டு விடணும். தேவன் எதையெல்லாம் அவர் அருவருக்கிறாரோ அந்த காரியங்களை நாமும் என்ன பண்ணணும், விட்டு விடணும். இங்கே வசனம் சொல்லுகிறது, தங்கள் கிரியைகளில் எல்லாம் மனுஷர் காண வேண்டும் என்று சொல்லி செய்கிறார்கள். அப்படி நம்ம செய்வோம் அப்படின்னு சொன்னா நம்மை நாமே ஏமாற்றி கொள்ளுகிறோம். மனுஷர் காண்கிற வண்ணமாக நாம் எதை செய்தாலும் பிறர் மெச்சிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லிதான் நாம் செய்வோம். ஆனால் அந்த ரங்கத்தில் செய்யப்படுகிறதான உங்களுடைய ஒவ்வொரு வேண்டுதல்களையும் தேவன் கேட்டு வெளியரங்கமாக உங்களுக்கு பதில் கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ நான் உங்களை பார்த்து இப்படி சொல்லுகிறேன், ஆண்டவர் அவர் உங்களுடைய இருதயங்களை ஆராய்ந்து அறிகிறவர். அதான் சாமுவேல் தீர்க்கதரிசனத்தில் சொல்லும் பொழுது ஆண்டவர் சொன்னாரு, நீ மனுஷன் பார்க்கிற வண்ணமாய் பார்க்கிறாய்,
நானோ இருதயங்களை காண்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, மனுஷனுக்காக நம்ம வாழ்ந்தது போதும். பிறர் நம்மளை முகஸ்துதிக்காக நல்லவங்க அப்படின்னு சொல்லி சொல்றதுனால நமக்கு எதுவும் கிடைக்க போறது கிடையாது. ஆண்டவர் உண்மையாக நம்மை நேசிக்கிறார். ஆண்டவர் நம் மீது அன்பு வைத்திருக்கிறார். அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக ஆண்டவர் கொடுத்த இந்த வாழ்க்கை ஒரு வாழ்க்கை. உண்மையாக கர்த்தருக்காக நம்ம இருப்போம் என்று சொன்னால் ஆண்டவர் நிச்சயமாக உங்களை பேர் பெற்றிருக்கும்படியாய் இந்த பட்டணத்தில் வைப்பார். உங்களை புகழ்ச்சியாய் கர்த்தர் வைப்பார். உங்களை நீதிமானாக ஆண்டவர் நீதி செய்கிற மகனாக கர்த்தர் உங்களை மாற்றி நடத்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன். அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். மனிதர்களுக்கு என்று சொல்லி ஒரு நாளும் ஒருபோதும் ஆண்டவரே நாங்கள் வாயை திறந்து பொய்ய சொல்லலனாலும் எங்கள் குணாதிசயங்கள் சுபாவத்தின்படி எங்களுடைய செயல்பாடுகளில் கூட நாங்கள் பொய்ய சொல்லக்கூடாது. ஆண்டவரே கர்த்தாவே, என் பிள்ளைகளுக்கு கர்த்தர் நீங்கள் வேண்டிய எல்லாவற்றிலையும் உண்மையை கர்த்தர் வைப்பீராக. பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு கர்த்தாவே உதவி செய்வீராக. மனதார ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாள் என் பிள்ளைகளுக்கு ஒரு ஜெயத்தினாலாய் கர்த்தர் மாற்றி தருவீராக. இயேசு கிறிஸ்து நல்ல நாமத்தில் வேண்டுகிறேன். ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.